தொடர்ந்து இந்த முயற்சிக்கு முதன்மை காரணியாக இருந்த எழுத்தாளர் பரிமிதா அவர்களை உரையாற்ற அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு வருகையாளர்கள் வித் நோ ஸ்பெசிஃபிக் ஆர்டர், ரைட்டர் சு வேணுகோபால் அவர்களே, சுவாமி பிரம்மானந்த சரஸ்வதி அவர்களே, அருண் மைனன் சார், முத்து நெடுமாறன் சார், டாக்டர் சண்முக சிவா, சீனியர் கவுன்சிலர் மற்றும் மைஸ்கேல் அறவாரியத்தின் நிறுவனர் லாயர் பசுபதி அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, ஒரு ஆச்சார கோவைன்னு சொல்லி ஒரு நூல் இருக்குது. அது ஒரு சாதாரண அறநெறி நூல் தான். அந்த நூலை பற்றி பேச வரல. அந்த நூல் எப்படி என் கைக்கு கிடச்சிதுன்னு தான் சொல்ல வரேன். ப்ராஜெக்ட் மதுரை அப்படின்னு சொல்லி ஒரு மின்னூல் சேகரிப்பு திட்டம் இருக்குது. இதில் சங்ககால நூல்களில் இருந்து, பக்தி இலக்கியங்கள்லேருந்து, இஸ்லாமிய நூல்கள்லேருந்து, ஆராய்ச்சி கட்டுரைகள்லேருந்து ஒரு மிக விரிந்த பரவலான சேமிப்பு மின்னூல்கள் சேமிப்பு திட்டம் ஒன்று இருந்தது. என்னுடைய 13 வயதில் தான் இங்கேருந்து வாசிக்க ஆரம்பித்தது. அபிராமி அந்தாதி, அப்புறம் பார்த்திபன் கனவு, இப்படி தான் ஆரம்பிச்சது. அப்புறம் ஒரு பருவத்துக்கு அப்புறம் தமிழில் நவீன இலக்கியம் அறிமுகமாகுது. உலக இலக்கியமும் அதே சமயத்தில் தான் அறிமுகமாகுது. அப்போது இந்த தமிழ் நவீன சிறுகதைகள் அப்படின்னு எடுத்துட்டோமா, அந்த சிறந்த சிறுகதைகளை வாசிக்கிறதுக்கு அலியா சுடர்னு ஒரு வெப்சைட் இருந்தது. அதுக்கு பிற்பாடு உலக இலக்கியங்கள், ரஷ்ய இலக்கியங்கள் அறிமுகமாகும் போது ப்ராஜெக்ட் யூட்டன்பர்க்னு சொல்லி ஒரு இணையதளம் இருந்தது. அங்கே நீங்கள் தேர்வு செய்து பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணி வாசிக்கலாம். ஆனால் நமக்கு ரொம்ப பரிச்சோன்னு நினச்சிட்டு இருக்கிற மலேசிய நவீன இலக்கியம் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா இந்த அளவுக்கு எளிமையாக வாசிக்கிறதுக்கு அதில் நமக்கு வழிகள் இல்லாமல் இருந்தது. அதுக்கு 2 காரணம். ஒன்று, ஏற்கனவே அச்சிடப்பட்ட நூல்கள் மிக மிக குறைவு. அச்சில் வந்த நூல்கள் இப்பொழுது அச்சில் இல்லை. 2வது, நம்மளுடைய நூலகங்களில் ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க, டிமாண்ட் இல்லைங்க, அதனால தமிழ் புத்தகங்கள் இல்லை. ஆனால் சிங்கப்பூரில் அப்படி இல்லை. சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நூலகத்திலுமே அந்த லோக்கல் ரைட்டருடைய பிரதி எல்லா நூலகங்கள்லையும் இருக்கும். அது கட்டாயமாகவே வச்சுருக்குறாங்க. இப்போது நிறை இணையதளத்தில் வந்து 1980 2026 வரைக்குமான சிறந்த கிட்டத்தட்ட 40-50 வருடங்களுடைய சிறந்த சிறுகதைகளை வந்து தேர்வு பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம், இது வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஸ்டோர் ரூமா, எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறீங்களா அப்படின்னாக்கா கிடையாது. இந்த 40-50 வருட எழுத்தாளர்களுடைய எழுத்தில் ரசனை விமர்சனத்தின் அடிப்படையில் 25 எழுத்தாளர்களுடைய 53 சிறுகதைகளை நண்பர்கள் பதிவேற்றம் செய்திருக்கிறாங்க. இப்போது இங்கே இன்னொரு கேள்வி வருது, ரசனை விமர்சனம்னா என்னென்னு. இது ரொம்ப மிக எளிமையாக சொல்லணும்னாக்கா, இப்போ இங்கே இந்த 53 ஸ்டோரிஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அது ஒரு பட்டியல்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பாஸ்போர்ட்னு வச்சுக்கோங்க, ஒரு கடவுச்சீட்டு. இந்த கடவுச்சீட்டை கொண்டு தான் நீங்கள் உலக இலக்கியம்னு போகும்போது நம்மளுடைய அந்த பிளேனில் நம்மளுடைய இருக்கை என்னன்னு நமக்கு சொல்லும். இந்த லிஸ்ட்டை வச்சு தான் உலக இலக்கியத்துடைய வரைபடத்தில் நம்ம இலக்கியம் எந்த ஒரு நிலையை அடைஞ்சிருக்கு, அதோடைய இடம் என்ன, அதிலிருந்து முன்னகர்ந்து செல்றதுக்கு இந்த இலக்கிய விமர்சனம் தேவைப்படுகிறது. அடுத்து, நிறை இணையதளத்தினுடைய நோக்கம் என்ன, ஆப்ஜெக்டிவ்ஸ், அகவயமாக இருக்கலாம், புறவயமாக இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று மாறுபடும். இப்போது ஜென்ரலாக வந்து நீங்கள் ஒரு வாசகராக இருந்தீங்க, நிறை உங்களுக்கு என்ன செய்யும்னாக்கா, உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா கோயில் இடிப்புக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அரசியல் குழப்பங்கள் என்ன, அதை சாமி குத்தம்னு சொல்லி ஒரு கதை சொல்லுது. அது டாக்டர் வந்து ரொம்ப கடைசியாக ஒரு காமெடியாக முடிச்சிருப்பார். அந்த லேடி வந்து சொல்லுவாங்க, இத்தனை அரசியல்வாதிகள், இத்தனை பிரச்சனை நடக்குது, அவங்களுக்குலாம் எந்த குத்தமும் வராது, ஆனால் உங்களுக்கு சாதாரண உங்களுக்கு வந்து சாமி குத்தம் ஆயிடுது, உங்கள் முனியாண்டியா சாமி அப்படி தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய கதைகளில் அதில் இருக்கக்கூடிய ஒரு டச், ஒரு ரசனைக்காக வாசிக்கலாம். அதுவே ஒரு எழுத்தாளருக்கு நிறை என்ன கொடுக்கும் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை பற்றி பேச போகிறீங்க, எழுத போகிறீங்க, வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு விஷயத்த, இதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் மேட்டரில் யாரெல்லாம், எந்த எழுத்தாளர்கள்லாம் என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியாமல் ஒரு எழுத்தாளர், ஒரு மலேசியன் ரைட்டர்னால எழுத முடியாது, ஒரு தடங்களாக வந்து அமையும். அது ஒரு எழுத்தாளருக்கு. அதே ஒரு கிரிட்டிக் அப்படின்னாக்கா, இப்போது சமீபத்தில் வாசித்த ஒரு சிறுகதை, ஒரு அழகியின் கதை. இப்போது அழகியின் கதையோட கூறு என்னன்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் போய் வாசிங்க. இப்போது நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒருவேளை அழகியின் கதையோட கூறு வந்து
ஜி நாகராஜனுடைய கதைக்கூறிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு செயின் ரியாக்ஷனாக வருதா? அப்படி ஒரு வேளை வந்துச்சுன்னா கதை அளவுலேயும் கதை வடிவத்திலையும் எப்படி ஒரு பாய்ச்சல் நிகழ்த்துது, எந்த அளவுக்கு இந்த கதை அதோட மாறுபட்டு இருக்குது, அப்போ நம்மளுடைய இடம் எப்படி வந்து சேருது அப்படின்னு சொல்லி ஒரு கிரிட்டிக்கோட பெர்ஸ்பெக்டிவாக இருக்கலாம். இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் வாசிப்புக்கு ஏற்ப மாறும், அவங்க யாருன்னு சொல்லியும் மாறும். நிறை இணையதளத்துக்குலேருந்து வாசகர்கள்லேருந்து ஒன்று முக்கியமாக தேவைப்படுது, உரையாடல். இப்போ உங்களுக்கு ஒரு கதை பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் அந்த நிறைய கதைக்கு படிச்சுட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், அங்கே உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். உதாரணத்துக்கு சாக்கடையிலேருந்து தங்க துகள்களை தேடுற ஒரு பையன், அந்த பையனுக்கு வந்து சீன முதலாளிக்கிட்ட ஒரு 50 வழியை தொலைச்சிட்றான். தன்னோட தேடிய அந்த தங்க துகள்களை விற்று ஒரு 50 வழியை ஏமாற்றம் அடைகிறான், அது அவனுக்கு தெரியுது. ஆனால் ஒரு ஆச்சாரிக்கிட்ட போயிட்டு ஒரு 3 வழிக்கு வம்படியாக சண்டை இழுக்கிறான். உங்களுக்கு ஒருவேளை இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா ஏன் அந்த பையன் அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணலாம். ஒருவேளை பிடிக்கல, இல்லைங்க எனக்கு இந்த எழுத்தில் இங்கே என்ன சொல்ல வரான்னு தெரியல, எனக்கு பிடிக்கல சொல்லலாம். இங்கே நேர்மையான கருத்து பதிவுகள் தான் தேவைப்படுது. அதுக்காக எழுத்தாளர் மீது வன்மம் வளர்த்துக்கூடாது. நிறைய அதற்கான இடம் கிடையாது. எழுத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரம்லாம் இருக்குது, ஆர்டிகல் 10லாம் இருக்குது. பட் ரெஸ்பான்சிபிளாக அதை கையாளணும். நிறை உலகத்தில் இருக்க அனைத்து கருப்பொருட்களுமே எஸ்தட்டிக்ஸ், மெட்டஃபிசிக்ஸ், எத்திக்ஸ் எல்லாமே ஒரு நீண்ட உரையாடல்கள் மூலமாக தான் ஒரு என் ப்ராடக்டாக வந்துட்டுருக்கு. அதே போல் நிறையில் இருக்கக்கூடிய சிறுகதைகளும் அந்த மாதிரியான ஒரு தொடர் உரையாடலில் இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். இங்கே என்னுடைய பெயரோ இல்லை நானோ முன்னே இருக்கிறதுனால இது என்னுடைய உழைப்பில் வந்ததாக ஆகிறது. ஃபர்ஸ்ட் இத்தனை நாள், இத்தனை 40-50 வருடங்கள் எழுதிய எழுத்தாளர்கள், அப்புறம் இந்த வெப்சைட்டுக்குரிய வடிவமைப்பாளர் தர்மா பார்த்தீங்க, இன்று புகைப்பட கலைஞராக வளம் வந்துட்டுருக்கார். பிறகு ஷாலினி, டீச்சர் புஷ்பவல்லி, டீச்சர் கி இளம்பூரணன், ஷர்வின் செல்வா, இவங்களுடைய உழைப்பு அரவிந்த், நவீன், இவங்களுடைய உழைப்பு எல்லாம் சேர்ந்து செஞ்ச ஒரு கலெக்டிவ் எஃபர்ட் தான் அது. இறுதியாக ஒன்று சொல்லணும், ரசனை விமர்சனத்தின் அடிப்படையில் இது தேர்வு படப்பட்டதுன்னு சொன்னதுனால இருவருக்கு இங்கே நன்றி கூற வேண்டியிருக்கு. ஒன்று எழுத்தாளர் யோகேஸ்வரன் நவீன் அவர்களுக்கும் எழுத்தாளர் கனகலதா அவர்களுக்கும். ஏன்னா இவங்களுடைய வாசிப்பின் ரசனை விமர்சனத்தின் அடிப்படையில் கொடுத்த பரிந்துரைகள் இப்போதைக்கு நண்பர்களால் பதிவிட்டம் செய்யப்பட்டிருக்கு. எதிர்காலத்தில் சிறுகதைகள், சிங்கப்பூர் சிறுகதைகள் ஒருவேளை சேரலாம். நாவல்கள், இப்படி குறுநாவல்கள் தொடர்ந்து பதிவேற்றம் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது. நன்றி.